யா என்னய்யா உனக்கு பிரச்சனை? அதான் காசு நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்ல. சீக்கிரமா டிஃபன் போடியா, பசிக்குது. தம்பி, நீ இதை மாதிரியே சொல்லி சொல்லி தான் 5 நாளாக டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்க. மொத்தம் 500 ரூபாய் ஆயிடுச்சு. முதல்ல நீ 500 ரூபாய் கொடு, அதுக்கப்புறமா நான் உனக்கு டிஃபன் கொடுக்குறேன் தம்பி. இந்தாயா, உன் 500 ரூபாய் எடுத்துட்டு நான் ஒன்றும் ஊரை விட்டு ஓடி போயிட மாட்டேன். இன்னைக்கு குடியா, நாளைக்கு மொத்தமாக கொண்டாந்து கொடுக்குறேன். எப்படி தம்பி, ஒரே டைலாக்க சலிக்காம டெய்லி சொல்லிட்டே இருக்க. ஆனா இந்த டைலாக்க கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சுப்பா. நான் இனிமே உனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு தம்பி. எங்க இன்னைக்கு எங்க கல்யாண நாள்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரிஞ்சே நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. நல்லதுமா, நான் உங்களை திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னம்மா பண்ண சொல்ற? இன்னைக்கு என்ன பார்த்து அந்த சொட்ட தலை மேனேஜரு என்ன சரியா நேரம் பார்த்து பழி வாங்கிட்டான். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியும் வேலை செஞ்சுட்டு தான் போகணும்னு என்னை போகவே விடல. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நைட் ஷோ படம் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன, சீக்கிரமா கிளம்புமா. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் வேற. நான் யாருக்காவது இன்னைக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களால எல்லாம் கெட்டு போயிடுச்சு. அட டென்ஷன் விடுமா, நம்ம சாப்பிட்ற டிஃபன் கடையிலேயே யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா போயிடுச்சு. இதுக்காக எதுக்கு டென்ஷன் ஆகுற? வா, சீக்கிரமா நம்ம கிளம்பலாம். எங்க இந்த டிஃபன் கடை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இங்க டிஃபன் எல்லாம் நல்லா இருக்குமா? அட என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு தடவை இந்த கடையில டிஃபன் வாங்கி சாப்பிடுங்க, அப்புறம் டெய்லி வந்து இங்கேயே சாப்பிடுவீங்க. இந்த கடையில எல்லாம் டிஃபன் அவ்வளவு ருசியா இருக்குங்கக்கா. நீ சொல்றத கேட்டா எனக்கே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு தம்பி. என்னங்க, நம்ம இந்த டிஃபன் கடையிலேயே சாப்பிட்டுட்டு போலாங்க. தேவி, நீ யாருக்காவது இன்னைக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னே இல்ல. இந்த பையனை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுது. இவனுக்கே டிஃபன் வாங்கி கொடுத்துடலாமா? என்ன சொல்ற? நான் இன்னைக்கு ஒரு 10 பேருக்காவது டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு இருந்தேன், ஆனா முடியல. சரி, எங்களுக்கு இந்த ஒரு பையனாவது கிடைச்சானே, நாம இந்த பையனுக்கே டிஃபன் வாங்கி கொடுத்துடலாங்க. இவனை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுது. தம்பி, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். நீ இன்னைக்கு வயிறார சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ ஒன்றும் கூச்சப்படாதப்பா, உனக்கு வேணுங்கிறத வாங்கி நல்லா சாப்பிடுப்பா. ஏங்க, உங்களுக்கு வயசானவங்க யாருமே கிடைக்கலையா? வயசானவங்களுக்கு வாங்கி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். இந்த பையனுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே போய் நாங்கள் எங்கள் வயசானவங்களை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து டிஃபன் கொடுக்கறது. நீங்கள் பேசாமல் இந்த பையனுக்கு கொடுங்க. பசி எல்லாருக்கும் ஒன்று தான். யார் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா புண்ணியந்தான். நீங்கள் பேசாமல் அந்த பையனுக்கு டிஃபன் கொடுங்க. நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்காம டிஃபன் கொடுக்க சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஆனால் பில்லு நீங்கள் கட்டிடணும், இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே சொல்லிவிட்டேன். ஆமாம். அண்ணே, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எது இருந்தாலும் சும்மா எடுத்து போடுண்ண. எனக்கு நல்ல பசி. டே தம்பி கருவாயா, இதுக்கு மேலே என் கடையில் ஒன்றுமே இல்லைடா, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ நீ கிளம்புறியா? டே நந்து, உனக்கு என்னடா பிரச்சனை? டிஃபனு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்றேன். நீ ஏன்டா இப்படி சலிக்கிற? சாப்பாடு வாங்கி கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல வேணாமா? நான் ஒன்றும் அவ்வளவு கெட்டவன் இல்லடா. டே அப்பா, நீ என்ன வேணுமோ சொல்லிக்கோ, என்ன ஆளை விட்றா சாமி. டே நந்து, சாப்பிட்டு வயிறெல்லாம் ரெம்பிடிச்சுடா. ஜீரணத்துக்கு ஏதாச்சும் ஜூஸ் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். உன் கடையில் ஜூஸு கீஸு ஏதாச்சும் இருந்தா குட்றா. டே கருவாயா, என் கடையில் ஜூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைடா. கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு மருந்து வாங்கி வச்சிருக்கேன், அது ஒரு பாட்டில் ஃபுல்லாக இருக்கு. நீ வேணா அதை சாப்பிட்றியா? டே நந்து, என்னை பார்த்து என்ன வார்த்தடா சொல்லிட்ட? என்கிட்ட நீ எப்படி 500 ரூபாய் வாங்குறேன்னு நானும் பார்க்குறேன்டா. டா கர்ப்பம் பிடிச்சவன, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ணுடா, நாத்தம் தாங்கலை. டா பாருங்க,
உங்க கல்யாண நாளைக்கு எனக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க 100 ஆயுசுக்கு 2 பேரும் சேர்ந்து நல்லா சூப்பரா சந்தோஷமா வாழணும். நான் உங்களை என் மனசார வாழ்த்துறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ வயிறார சாப்பிட்டில்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தம்பி, நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்ருக்க, உனக்கு ஜீரணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். போய் கடையில ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குப்பா. அப்பதான் நல்லா ஜீரணம் ஆகும். ஆமாண்ணா, ரொம்ப சரியா சொன்னீங்க. என்கிட்ட ஒரு 10 பைசா கூட இல்ல. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. நான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போய் தூங்குறேன். ஏங்க, முதல்ல இந்த பையனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து அனுப்புங்க. வயிறார சாப்பாடு போட்டு கூல்ட்ரிங்க்ஸுக்கு காசு கொடுத்த நீங்க என்னைக்கும் நீடூடி வாழணும். சரி, நான் போயிட்டு வரேன். இதா பாருப்பா, ஆளுக்கு 2 இட்லி தட்டுல வச்சு கொடுப்பா. நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன வேணும்னு சொல்றோம். என்னது, ஆளுக்கு 2 இட்லியா? கடையில எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் சுத்தமா வலிச்சு நக்கிட்டு போயிட்டான். உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற கடையில டிஃபன் வாங்கி சாப்பிடுங்க. என் கடையில ஒண்ணுமே இல்லை. அப்புறம் பில்லு 1500 ரூபாய் மறக்காம கொடுத்துட்டு போயிடுங்க. என்னது, பில்லு 1500 ரூபாயா? என்ன தம்பி இது அநியாயமா இருக்கு? அந்த பையன் என்ன 1500 ரூபாய்க்கா சாப்பிட்டான்? ஐயா, நான் அவன் சாப்பிட்டதுக்கு மட்டும்தான் பில்லு போட்டேன். அவன் பழைய பாக்கி 500 ரூபாய் இருக்கு, அதெல்லாம் நான் இந்த பில்லுல சேர்க்கலங்கய்யா. நான் முதல்ல உங்களுக்கு வயசானவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டீங்களா நீங்க? இப்போ நீங்க தயவு செஞ்சு என் பில்லை கட்டிட்டு போங்க. 1500 ரூபாய்க்கு நான் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த பையன் இப்படி சாப்பிட்றானே, இவன் பெரிய சாப்பாட்டு ராமனா இருப்பான் போல இருக்கு. சரி, பரவாயில்ல. இங்க பக்கத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலா இருந்தா சொல்லுங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது. இந்த ஏரியால இந்த நேரத்துக்கு என் கடை மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே கடை இல்லை. நீங்க சாப்பிடணும்னா டவுனுக்கு தான் போகணும். இப்போ நீங்க டவுனுக்கு போகணும்னாலும் முடியாது, கடைசி பஸ் இந்நேரத்துக்கு போயிருக்கோம். நீங்க பேசாம வீட்டுல போய் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடுங்க. வருஷத்துல ஒரு நாள் நம்ம கல்யாண நாள், அந்த ஒரு நாள் கூட உங்களால நேரத்துக்கு வந்து என்னை கூட்டிட்டு போக முடியல. இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுல எல்லாம் மண்ணு உழுந்துடுச்சு. எல்லாம் உங்களாலதான். தா பாருமா, நான் பண்ணது தப்பு தான். நீ எவ்வளவு வேணாலும் அடி, நான் அடி வாங்கிக்கிறேன். ஆனா வீட்டில் வந்து அடிமா, இப்படி ரோட்டில் அடிக்காத, என் மானம் போகுது. தா பாரு, என்னை அப்படி பார்க்காத. நான் வேணா உனக்கு வீட்டுக்கு போய் நூடுல்ஸ் கூட சமைச்சு கொடுக்குறேன். நீ ஒன்றும் கோபப்படாதமா, நாளைக்கு போய் சாப்பிட்டா போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டாகணும். என்னை ஒழுங்கா டவுனுக்கு கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட வைங்க. தா பாருமா, நான் தான் பட்ஜெட் பத்மநாபன்னு உனக்கு தெரியும் இல்ல? நான் எது பண்ணாலும் பட்ஜெட் போட்டு தான் பண்ணுவேன். இன்னைக்கு என்னோட பட்ஜெட்டு 1500 ரூபாய். அது 1500க்கு மேலேயே செலவாயிடுச்சு. இப்போ என்கிட்ட ஒத்த பைசா இல்லை. நான் கண்டிப்பா 2 நாள் கழிச்சு உனக்கு ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சு சினிமாவுக்கும் கூட்டிட்டு போறேன். நீ இப்போ வீட்டுக்கு வா, போலாம். பக்கத்துல தான் ருக்மணி அக்கா வீடு இருக்கு. வா, கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் உக்காந்து பேசிட்டு போகலாம். என்னடா செந்தில, இன்னைக்கு அதிசயமா வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்க? என்ன, இன்னைக்கு ஏதாச்சும் விசேஷமா? ஆமாக்கா, இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். இன்னைக்கு என்னென்னமோ பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தோம், எல்லாம் சொதப்பிடுச்சு. சரி, அதான் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போனா மனசுக்கு நிம்மதியாவது இருக்குமேன்னு வந்தேங்க்கா. கல்யாண நாளுன்னு வேற சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா என் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும். கருவாயன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, அவன்கிட்ட ஹோட்டல்ல ஏதாச்சும் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க உக்காந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க. அட, என்ன அத்தா, இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க? இவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்களா? அதானே பார்த்தேன். ஆத்தா, இவங்களுக்கு கல்யாண நாள்னு எனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஆத்தா. நானும் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். ஆமா, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, நீங்க ஸ்வீட் பாக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்தா கொடுங்க, நான் சாப்பிட்றேன்.
உங்க கல்யாண நாள் அதுவுமா வெறுங்கை வீசிட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா கொடுங்க. ஏன்டா முட்டா பையல, யார் முன்னாடி எப்படி பேசணும்னுக்கார இங்கிதம் கூடவா உனக்கு தெரியல? ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குற? உன்னை எல்லாம் இப்படியே விட்டா நீ திருந்த மாட்டேடா. ஆத்தா, நான் இவங்க கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் கேட்டா உனக்கு எதுக்கு ஆத்தா கோபம் வருது? ஒரு வேளை எல்லா ஸ்வீட்டையும் நீயே எடுத்து கொட்டிக்கிட்டியா? கருவாயா, என் மானத்தை வாங்காதடா. 2 பேரும் இப்படி வாங்க. உனக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. உன்னை 4 வதச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. சின்ன பையன் பார்க்க சரியாயிடும். ஏன்க்கா இப்படி போட்டு அடிக்கிற? பாவம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பு சின்ன வயசுல இருந்தப்போ எங்களுக்கும் இருந்துச்சு. இதுக்காக போய் இப்படி அடிப்பீங்களா? அட, நான் அதுக்காக ஒன்று அடிக்கல தாயி. காலையில பண்ணி வச்ச உப்புமா அதை சாப்பிட்றான்னா சாப்பிடாம போயிட்டான். சரி, சமைச்சதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மதியத்துக்கு வச்சு கொடுத்தா அப்பவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, நைட் ஆனா எப்படியும் வருவான். அவனுக்கு அந்த உப்புமா கொடுத்து காலி பண்ணிடலான்னு பார்த்தா நீங்க டிஃபன் வாங்கி கொடுத்தீங்க, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்னு சொல்றான். அதான் எனக்கு கோபம். அதனாலதான் அவனை நல்லா 4 வதச்சேன். சமைச்சதை வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, அந்த உப்புமாவை நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஏக்கா, என் லைஃப்லயே என்னால் இந்த நாளை மறக்கவே முடியாதுக்கா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். என் லைஃப்லயே நான் இந்த மாதிரி ஒரு உப்புமாவை சாப்பிட்டதே இல்லை. இன்னும் எனக்கு 2 நாளைக்கு பசியே எடுக்காது. இப்பதான் எனக்கு கருவாயன் உப்புமா சாப்பிடாம ஏன் ஓடி போனான்னு புரியுது.